கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு விவகாரம் மேலும் இருவர் அதிரடியாக கைது. கம்பளையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி, சந்தேக நபர் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள். முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுத கிடங்கு அகழ்வு நடவடிக்கை தீவிரம். ரணில் மீது மற்றொரு குற்றச்சாட்டு, மக்கள் நிதியில் பெரும் முறைகேடு. எம்முடன் விளையாட வேண்டாம், எதிர்க்கட்சிகளை எச்சரிக்கும் டில்வின் சில்வா. கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் அண்மையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று ஆணொருவரும் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த குற்றத்தை செய்ய துப்பாக்கிதாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும், சந்தேக நபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சந்தேக நபருக்கு 27 வயதெனவும், அவர் கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும், சந்தேக நபரான பெண்ணுக்கு 32 வயதெனவும், அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தற்பொழுது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்யப்பட்டவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 7ஆம் தேதி கொழும்பு கொட்டாஞ்சேனை காவல்துறை பிரிவின் 16ஆம் ஒழுங்கை பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் குற்றக்கும்பல் உறுப்பினரான பூகுடு கண்ணா என்ற பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவில் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் நேற்றைய தினம் காலை முதல் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி MHM மஹ்ரூஸ் மேற்பார்வையில் குறித்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் காவல்துறை, விசேட அதிரடிப்படையினர், பொதுக்குடியிருப்பு காவல்துறையினரும் இணைந்து அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். பேக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதியில் 2021ஆம் ஆண்டு அகழ்வு முன்னெடுக்கப்பட்டு எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் 5000 பேரை திரட்ட முடியுமெனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு எம்பசம் இருக்கின்றது என்று JVPயின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விகார மகாதேவி திறந்த வெளியரங்கில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே டில்வின் சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். கூட்டு எதிரணி என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைகொடையில் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றனர். அவர்களின் நகர்வுகள் எமக்கு சவால் அல்ல. எப்படி போராட்டம் நடத்த வேண்டும், எப்படி பேரணி நடத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம். எனவே 3000, 4000 பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது. பேரணி பார்க்க வேண்டுமானால் நாமும் நடத்தி காட்டுகின்றோம். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக 5000 பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணிக்கு உள்ளது. எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கம்பளையில் சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. பன்விலத்தென்ன பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கம்பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மில்கமுல பன்விலத்தென்ன பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரும் உயிரிழந்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 27 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் தொழில் புரிந்த குறித்த இளைஞர் நேற்றிரவு வீடு திரும்பியிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 29 ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்து அவர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவுகள், சம்பளம், ஏனைய அனைத்து வசதிகள் மற்றும் வாகன வசதிகளையும் வழங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்தியுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான இன்றைய விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், எங்கள் ஜனாதிபதி 5 ஆலோசகர்களை மட்டுமே நியமித்துள்ளார்.
அவர்கள் அனைவரும் தன்னார்வத்துடனும் பணியாற்றுகிறார்கள். அப்படித்தான் அவர் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஜனாதிபதியின் செலவுகளிலிருந்து அனைத்து தேவையற்ற செலவுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. 39 பேருக்கு பதிலாக 5 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தன்னார்வத்துடன் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக இதை சொல்ல விரும்புகிறேன். ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்த 29 ஒருங்கிணைப்பு செயலாளர்களுக்கும் பல மில்லியன் கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு விவகாரம், மேலும் 2 அதிரடியாக கைது. கம்பளையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி, சந்தேக நபர் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள். முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுத கிடங்கு அகழ்வு நடவடிக்கை தீவிரம். ரணில் மீது மற்றொரு குற்றச்சாட்டு, மக்கள் நிதியில் பெரும் முறைகேடு. எம்முடன் விளையாட வேண்டாம், எதிர்க்கட்சிகளை எச்சரிக்கும் டெல்வின் சில்வா.